ஹார்முஸ் முழுக்க அமெரிக்க கடற்படை, சின்ன கேப் கூட இல்லை. ஆடிப்போய் நிற்கும் ஈரான், மீண்டும் போர். அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தற்போது ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடற்படை பகுதிகளில் 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி வர்த்தக தடை நடவடிக்கையை செயல்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளது. தடை நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து ஈரான் துறைமுகத்திலிருந்து சுமார் 14 கப்பல்கள் தங்களது பாதையை மாற்றி அமெரிக்க கடற்படையின் தடைக்கு இணங்கி திரும்பி சென்றுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை இரவு பகலாக கண்காணித்து முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் வழித்தடத்தை முழுமையாக தடை செய்வதாக கூறிய இந்த நிலையில் அமெரிக்க ஜெனரல் டான் கெயின் இப்போது தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவம் ஹார்முஸ் வழித்தடத்தை தடை செய்யவில்லை என்றும் ஈரான் துறைமுகங்கள் மற்றும் அதன் கடற்கரை பகுதிகளுக்கு மட்டுமே கடற்படை கொண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கியுள்ளார். இதனால் ஈரான் துறைமுகத்தில் இருக்கும் சீன கப்பல்கள், இந்திய கப்பல்கள் என எந்தவிதமான வித்தியாசமும் இல்லாமல் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முடக்கி வருகிறது. இதன் காரணமாக ஈரானின் வர்த்தகமும் முடங்கியது மட்டுமல்லாமல் ஈரானுக்கான நிதி ஆதாரமும் முடங்கியுள்ளது. இதைவிட முக்கியமாக அமெரிக்காவின் இந்த பிளாக்கெட் தொடர்ந்தால் ஈரானில் உள்ள உணவு தட்டுப்பாடு மிகப்பெரியதாக வெடிக்கும் நிலை உருவாகும். ஈரான் மற்ற வளைகுடா நாடுகளைப் போல் தனது உணவுத் தேவையில் சுமார் 30 முதல் 40% இறக்குமதி பொருட்களை மட்டுமே நம்பியுள்ளது. இப்படி இருக்கலாம் அமெரிக்க கடற்படை 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி ஈரானுக்குள் இன் அவுட் என இருதரப்பு வர்த்தகத்தை முடக்கியுள்ளது மூலம் பெரும் நெருக்கடி உருவாகும் நிலை உள்ளது.